குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதிகனமழையும் 33 இடங்களில் மிக கனமழையும் 12 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்கனவே தரப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை தொடருகிறது. மேலும் விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடற்பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு இந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 44 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 42 சென்டிமீட்டர். இது 5% இயல்பை விட அதிகம். மழை ஒவ்வொன்று கேளுங்க. காயல்பட்டினத்தில் அதாவது ஒவ்வொரு இடத்திலும் பதிவான விவரங்கள் தரப்பட்டிருக்கு. விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு பிறகு தரப்படும். எல்லாமே ஒவ்வொரு இடத்திலும் இந்த 39 இடங்கள்ல கனமழை, அதிக கனமழைக்கான இது பதிவாயிருக்கு. ஒவ்வொரு ரெக்கார்டும் பார்த்துட்டு பின்னர் பதிவேற்கப்படும். ஏன்னா என்டிசி நேஷனல் டேட்டா சென்டர்லேருந்து நம்ம இது பண்ணுறோம். இது வரைக்கும் உள்ளது தெரிஞ்சது தான். பாளையங்கோட்டையில் 442 மில்லிமீட்டர் இப்போ பதிவானது. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 200 மில்லிமீட்டர் 10/12/1931, 292.8 மில்லிமீட்டர் 9/1/1963. அது டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 20 சென்டிமீட்டர். மொத்தமாக ஆண்டில் எப்போ வேணும்னு பார்த்தீங்கன்னா 29 சென்டிமீட்டர் 63வது வருஷம் ஜனவரி மாதம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரெக்கார்டு. ஏன்னா சிலது ஐஎம்டியோட அப்சர்வேட்டரி, சிலது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்சர்வேட்டரி, எல்லா ரெக்கார்டுகளும் சரி பார்த்து பதிவேற்றப்படும். இல்லை, மொத்த தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள் மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு இந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியணும்னா அது கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவான அக்டோபர் முதல் இன்று வரையான காலகட்டத்துக்கு கன்னியாகுமரிக்கு 1050 மில்லிமீட்டர் பதிவானது. இயல்பு 516 மில்லிமீட்டர், 103% அதிகம் இயல்பை விட. கன்னியாகுமரியில் 103% அதிகம். நெல்லையில் 135% இயல்பை விட அதிகம். இது இந்த வருடத்தோட புள்ளி விவரத்தை சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருடத்தோட புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? தூத்துக்குடியில் 68% இயல்பை விட அதிகம். தென்காசியில் 80% இயல்பை விட அதிகம். இது எல்லாம் இந்த வருடத்துடைய அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இது வச்சு பார்க்கும் பொழுது நமக்குடைய சீசனல் இந்த வருடத்து 2023 சீசனுடைய இந்த வடகிழக்கு பருவமழையுடைய இது இந்த 4 மாவட்டங்களுக்கு. ஆமாம், ஒவ்வொரு வருடம் திடீர்னு கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து எந்த மாவட்டம், ஏன்னா மாவட்ட அளவில் பார்க்க போகிறோமா, இன்று தினத்தில் பார்க்க போகிறோமா, பல விவரங்கள் இருக்கு. வெறுமையா தான் இது பண்ண சொல்லுங்க. அதாவது அதாவது எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வகையா இருக்கு. நமக்கு மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. 7 சென்டிமீட்டர் முதல் 11 சென்டிமீட்டர் வரை மஞ்சள் எச்சரிக்கை, எல்லோ ஆரஞ்சு. ஆரஞ்சு 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை, அது ஒரு வகை ஆரஞ்சு அலர்ட். 21 சென்டிமீட்டருக்கு மேல் என்பது சிவப்பு எச்சரிக்கை. அதில் ஒவ்வொரு இது அதுக்கப்புறம் ரேஞ்சை மூணே கேட்டகரி தான். ஐஎம்டி பொறுத்தவரை தற்பொழுது 3 கேட்டகரி தான். 21 சென்டிமீட்டருக்கு மேல் அப்படிங்கிற போது இதில் 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து 14, 15, 16 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கன முதல் மிக கனமழைக்கு இந்த 4 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நேற்று காலை அதி கனமழைக்கான வாய்ப்பு அதிகப்பட்ட போது அந்த இதுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி 95 சென்டிமீட்டர் 65 சென்டிமீட்டர் என்று குறிப்பாக ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்க முடியாது.
3 கேட்டகரி தான். 3 கேட்டகரியில் 21 சென்டிமீட்டருக்கு மேலே எதுவாக இருந்தாலும் சிவப்பு எச்சரிக்கை. ரெட் அலர்ட்டுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ரெட் அலர்ட் என்பது ரெட் அலர்ட், அவ்வளோதான். எல்லோ ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட். ஓகே, நம்ம வந்து அறிவியல் முறையில் பார்க்கும் பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சியிலிருந்து இந்த அளவுக்கு மழை கிடையாது, எதிர்பார்க்கப்படுவதில்லை. இது வரைக்கும் இந்த அளவுக்கு மழை கிடையாது. அது நாம் வந்து அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியிலிருந்தே நம்ம கனமுதல் மிக கனமழை கொடுத்திருந்தோம். 14ஆம் தேதி முதல் கொடுத்துருக்குறோம். அது வந்து நேற்று வந்து இன்னும் அதனோட வாய்ப்பு அதிகரிக்கப்படும் பொழுது அது கொடுத்துருக்குறோம். பரவலாக மழை அதிகமாக தான் பெய்து இருக்கிறது. பரவலாக நிறைய கனமழையும் அதிக கனமழையும் பெய்திருக்கிறது. இது வருங்கால கட்டத்தில் இந்த மாதிரி புவி வெப்பமடைதல், இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால இனிமே we have to expect for such type of events. ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் என்கின்ற அளவு அதுக்கு மேல மழை பெய்தால் தான் நம்ம வந்து கிளவுட் பஸ்ட்ங்கிறோம். இது வந்து தொடர்ந்து நாள் முழுக்கவே இருந்திருக்கு இல்லையா, ஒரு தொடர் மழையாக தான் இருந்திருக்கு. ஒரு நாள் முழுக்க ஒரு கிளவுட் பஸ்ட்டுக்கான நம்ம வரையறை என்பது 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை இருந்தால் அது சொல்றோம். இது அதி கனமழை. இது அதி கனமழை 21 சென்டிமீட்டருக்கு மேல் எதுவாக இருந்தாலும் அதி கனமழை அதுல போயிருக்கு. நம்ம ஐஎம்டியை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஐஎம்டியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அதான் நீங்க என்ன சொன்ன ரெட் அலர்ட் என்பது சொல்லப்பட்டாச்சு. ரெட் அலர்ட்டுக்கு மேல ஒரு எச்சரிக்கை இருக்கிறதா பாருங்க. ரெட் அலர்ட் என்று சொல்லுவதற்கு வந்து மற்றது வந்து 50 சொல்கிறோமா 60 சொல்கிறோம்ங்கிறது வேற. நீ ரெட் அலர்ட் என்பது ரெட் அலர்ட், தட்ஸ் ஆல். மேக்ஸிமம் இது வந்து 3 கேட்டகரி தான். திருப்பி நான் ரிப்பீட் பண்றோம். yellow, orange, red. The moment red alert is there, the system has to be prepared for it. வானிலை முறையிலிருந்து நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இது மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்க சொல்றது கனமழை, மிக கனமழை, மழை முதல் மிக கனமழை சொல்லும் பொழுது 19 சென்டிமீட்டருக்கு வந்திருக்கு. 20 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளது மிக கனமழை. நேற்று, அதாவது நேற்று முந்தின தினத்திலிருந்து நேற்று வரைக்கும் பார்க்கின்ற பொழுது 24 மணி நேரத்தில் மிக கனமழை வந்து தொடர்ந்து 14ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்பட்டு வந்திருக்குது. அதிலிருந்து அடுத்த கேட்டகரிக்கு போயிருக்கு. 19 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள கேட்டகரி கொடுத்துருக்கு. 20 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள கேட்டகரி ரெட் அலர்ட். அது வரும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கோம். ஒன் டேக்கு முன்னாடி கொடுத்தங்கிறது ரைட்டு. பட் முதல்ல 14ஆம் தேதியிலிருந்து கனமுதல் மிக கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. அதுவும் குமரி மாவட்டத்தினுடைய மழை அளவு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையில் அதிகமாக தான் இருக்குது. இந்த மழை பெருமழையாகத்தான் இருக்கிறது. பரவலாக மிக அதிக கனமழை பெய்திருக்கிறது. புரியுதுங்களா? ஆனால் மழையே ஐஎம்டி என்பது கிடையாது. ஐஎம்டி என்பதே கிடையாது. நீங்க எந்த இதுலையும் எடுத்து பார்த்தாலும் ரேஞ்சு தான் கொடுக்கப்படும். முதல்ல ப்ராபபிலிட்டி ஃபோர்காஸ்ட் தான் கொடுக்கணும். டிட்டர்மினிஸ்டிக் ஃபோர்காஸ்டே அடுத்தது கிடையாது. ப்ராபபிலிட்டி ஃபோர்காஸ்ட் வாய்ப்பு என்ற அளவில் தான் இருக்க முடியும். நாம் வந்து ஒரு நம்பரை பார்த்துட்டு 45, 55 சொல்லும் பொழுதுங்கிறது அது வேற. ஒரு மாடலோட எடுத்துக்கிட்டு நம்மள்ட்ட கூடிய விவரங்களையும் எடுத்துக்கிட்டு பழைய விவரங்களையும் பார்க்கின்ற பொழுது ரேஞ்சில் தான் வைக்கிறோம். 7 சென்டிமீட்டர் வந்தால் இது விடியல. அதனால தான் 3 வகையாக வகைப்பட்டிருக்கு. கனமழைக்கான எச்சரிக்கை 3 வகைப்பட்ட போது எப்படி இருக்கணும்னு 7லிருந்து 11 சென்டிமீட்டர், 12லிருந்து 20 சென்டிமீட்டர், 20க்கு மேலே எது போனாலும் சிவப்பு எச்சரிக்கை, இப்படி தான் பண்ணியிருக்கிறோம். இது இந்த எந்த வகையிலும் இந்த வேற இடத்துல வந்து கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை. வானிலையியலில் தற்பொழுது எந்த அளவிற்கு நம்ம கணிக்க முடியும், ஒரு அது லோ லேட்டிடியூடில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு. லோ லேட்டிடியூடில் 3 டிகிரி 4 டிகிரி அச்சரையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியிலிருந்து இத்தகைய மழை அளவு எப்பொழுதுமே நடந்ததாக இல்லை. அது மாதிரி இருக்கிற பொழுது இது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி பரவலாக அதிக கனமழை பெய்தது என்பது ஒரு முக்கியம். இப்பொழுது நாம வந்து அடுத்த 24 மணி நேரத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு முன்தினத்திலிருந்து நேற்று வரையே கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நடந்தது. இலங்கைக்கு தென்கிழக்கிலிருந்து குமரிக்கடலுக்கு வந்து குமரிக்கடலும் தொடர்ந்து நிலவுகிறது. மிக மெதுவாக தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் ஈக்குவேட்டரில் ராஸ்பி வேவ்ஸ்னால
ஐடிசி செட்டில் அந்த படம் காட்டுறோம். அந்த ஐடிசி செட்டில் அந்த இருந்ததுனால வந்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இந்த அளவுக்கு அதிகமாக எனக்கு தெரிஞ்ச அளவில் பெரிய அளவு மிகப்பெரிய கனமழையாக பரவலாக எல்லா இடங்களிலும் அதிக கனமழையாக வந்ததாக இல்லை. எதிர்காலத்தில் அறிவியல் வளரும் பொழுது நிச்சயமாக கணிக்கப்படும். எந்த துறையும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. வளரும் பொழுது 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலையை விட இப்போ வந்திருக்கோம். இன்னும் வளரும். ஒரு 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 கணினி என்பதில் ஒரு வானிலை நிகழ்வு என்பதை நம்ம டைனமிக்ஸ் மெத்தடில் பார்க்கணும், தெர்மோடைனமிக்ஸ் மெத்தடில் பார்க்குறோம். அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் நான் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்று சொல்லப்படும். அது கணிதத்தில் நான் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த மாதிரி இப்போ உள்ள நிறைய இருக்குது. ஆக அந்த துல்லியத்தன்மை இருந்தால் யாருமே துல்லியத்தன்மை இருந்தால் செய்யப்படுறதுன்னு கிடையாது. இதனுடைய நிலை இந்த அறிவில் இந்த நிலையில் இருக்கும்போது அந்த அறிவியல் நிலையிலிருந்து எந்த துல்லியத்தன்மை கொடுக்க முடியுமோ அந்த துல்லியத்தன்மைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மழையே சொல்லாம கடுமழை நிறைந்த கூட காலகட்டங்கள் இருந்திருக்கு. மழையே பற்றி சொல்லாமல் கடுமழை நிறைந்த காலகட்டங்கள் இருக்கு. இப்ப மழை சொல்லப்பட்டிருக்கு. இந்த மழையில கவர்மெண்ட்டுக்கு பிஃபோரா எப்போ அலர்ட் பண்ணீங்க? தொடர்ந்து எல்லா நாட்களும் 14, 15, 16 ஆமா எல்லா நாட்களும் சொல்கிறோம். ஆமா, மிக கனமழை 14ஆம் தேதி சொன்னோம். அதி கனமழை நேற்று காலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று காலையில் 10-11 மணிக்கு அதி கனமழையாக அப்கிரேட் பண்ணியிருக்கு. இட் இஸ் அப்கிரேடட் டு எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி. பட் ஹெவி டு வெரி ஹெவி என்பது 14ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த வெதர் ஃபோர்காஸ்ட தாண்டி நீங்க இந்த சேஞ்சஸ் சொல்றீங்க, கிளைமேட் சேஞ்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல குறிப்பா எந்தெந்த இடத்துல மாறி வருது மொத்தமா ஒரு பர்டிகுலர் பொதுவாக கிளைமேட் சேஞ்ச் போது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் காட்டுறது என்னன்னா தென் தமிழக பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வருங்காலத்தில் இயல்பை விட அதுலேயும் குறிப்பாக எக்ஸ்ட்ரீம்ஸ் பிரெசிபிடேஷன் எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்றோம் இல்லையா, கனமழை என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. waves will travel. இந்த ITCZ-ல ஈக்குவட்டல் ராஸ்பி வேவ்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமான மழை கனமழை இருக்கக்கூடியதுல வேவ்ஸ் மூவாது. இந்த வேவ்ஸோடைய மூவ்மெண்ட்ல காற்றினுடைய வேக வேறுபாடுகள் இவற்றின் காரணமாக இந்த இடத்துல நமக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதனுடைய அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா காற்று இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே பார்க்கணும் ஃப்ளக்ஸ் மாய்ஸ்சர் ஃப்ளக்ஸ் இஸ் மோர். இங்க காற்று ஈரப்பத குவிதல் அதிகமா இருக்கு. அந்த கணினி மாதிரிகள் அதிக கனமழைக்கான வாய்ப்புகளை காட்டுது. நம்ம அதிக கனமழைக்கான எச்சரிக்கை 18ஆம் தேதி சொன்னதுல இன்னைக்கு கொடுக்கறது இந்த 4 மாவட்டத்துக்கு தொடர்கிறது சொல்லியிருக்கிறோம். எச்சரிக்கை தொடர்கிறது. நேற்று கொடுத்தது 17ஆம் தேதி கொடுத்திருக்கிறோம். ஒரு இடங்களில் கன முதல் அதிக கனமழையும் தொடரும் அப்படிங்கிறது பெய்யக்கூடுங்கிறது நேற்று சொன்னது. இது நேற்று. பிறகு இப்ப பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் இது இப்பொழுது இது நேற்று 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வளிமண்டலத்தில் வெவ்வேறு அடுக்குல சுழல் தன்மை தொடர்ந்து அந்த நிலவி கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். குமரிக்கடல் பகுதியில் தொடர்ந்து சுழல் தன்மை. இது 1.5 கிலோமீட்டர் உயரத்துல, இது 3.1 கிலோமீட்டர் உயரத்துல அந்த இடத்துல சுழல் தன்மை உயர்ந்து கொண்டே இருக்கு, தொடர்ந்து நிலவுது. காற்று லோயர் லெவல்ல குவியுது. இந்த கன்வர்ஜென்ஸ் சொல்லக்கூடியது நேற்றை விட இன்னைக்கு இன்னும் அதிகமாயிருக்கு. இதுல இது டைவர்ஸ் மேல விரியக்கூடிய காற்று வெளியத்தன்மை தொடர்ந்து அதே 20 என்ற அந்த இடத்துலயும் நிறைவு. ஸோ 24 மணி நேரம் தொடர்ந்து மெதுவாக நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வு தான். அதனால தான் நமக்கு அந்த மழை இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2015ல அதிக கனமழை 30 சென்டிமீட்டர் 24 மணி நேரத்தில் தொடர்ந்து நிகழ்ந்திருக்கு. இப்பெல்லாம் பார்த்து 21ல 2021ல 22 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தில் நடந்தது. இது 20 சென்டிமீட்டர் 3 மணி நேரத்தில் நடக்குது. அதே மாதிரி 31/10/22ல 8 சென்டிமீட்டர் 2 மணி நேரத்தில் நடக்குது. இது வடகிழக்கு பருவமழை காலத்தில் எதிர்காலத்தில் கனமழையுடைய எண்ணிக்கை நிகழ்வுகள் உயர்ந்து கொண்டே வரும் என்பது ஆய்வுகள் மூலமா சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதனால நம்ம இது we can expect what we are not expected. எர்லியர் ஒரு வளிமண்டல சுழற்சியிலிருந்து இவ்வளவு மழை என்று எதிர்பார்க்காமல் சமீப காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக அதிகமான காற்றில் ஈரப்பதம் குவிதலும் அதனுடைய டைனமிக்ஸ் இயக்கம் அதிகமாக இருக்கிறதுனால we have to expect for that. Okay. இது கோட்டேஷன் ராவன் அவங்க இந்திய இதுல ஃபியூச்சர் சேஞ்சஸ் இன் பிரெசிபிடேஷன் எக்ஸ்ட்ரீம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் இருக்கு. என்ன இப்போ வெப்பமடை என்ற விஷயம் இல்லை, கிளைமேட் சேஞ்சில்
எப்படி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, எக்ஸ்ட்ரீம்ஸ் எந்த மாதிரி நிகழக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிஷ் பண்றேன். ஆய்வுகள் நிறைய